ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புரட்டாசி மாதம்னாலே திருமலை திருப்பதிலேருந்து கொடை வருங்க. எல்லா ஏரியாவிலையும் எல்லா பெருமாள் கோயில் ஏரியாவில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கொடை வரும். அப்படியே ஸ்ட்ரீட்டில் போவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து கொடை வரது நான் பார்த்துட்ருக்கேன். திருமலை திருப்பதிலேருந்து நான் சின்ன வயசில் இருக்கப்போ காலையில் கொடை வருங்க, சரிங்களா? அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அசால்ட்டாக கொடை அப்படியே போவோம் ஸ்ட்ரீட்டில் பெருமாள் கோயிலில். பட் ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. இன்னொன்று சரி பார்த்திங்கன்னா நிறைய கொண்டாடுறாங்க. நிறைய கோயிலில் பிரம்மாண்டமாக விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் எல்லா மெயின் ரோட்லேயும் அழகாக பெருமாள் சிலை வச்சு பிரசாதம் படைக்கிறாங்க. பெருமாள் கோயில்கிட்டலாம் ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த திருமலை திருப்பதி கூட வரவேற்கிறது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து திருமலை திருப்பதிலேருந்து எங்கள் வீட்டாண்ட வெஸ்ட் முகப்பெருக்கிட்ட கொடை வரப்போகுது. பெருமாள் கோயில்கிட்டையும் வீட்டுக்கிட்டையும் வரப்போகுது. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் திருமலை திருப்பதி கொடையை பாருங்கள் எங்கள் வீடியோவில். அதே மாதிரி நீங்கள் திருமலை திருப்பதி போயிட்டு இந்த புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் தரிசிப்பீங்க, பெருமாள் தரிசனம் பண்ணுவீங்களா? அப்படி பார்க்குறவங்களா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட திருமலை திருப்பதி கொடை வரதுனால நிறைய இடத்துல பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு இடத்துல பெரிய லைட்டிங் செட்டை போட அழகாக பந்தல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டாண்ட திருமலை திருப்பதி கொடை வரதுனால நிறைய இடத்துல பந்தல் போட்டு வச்சுருக்காங்களா? அப்படி தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த திருக்குடை நிறைய இடத்துல வருது. அதே மாதிரி சென்னையிலேருந்து திருமலைக்கு போகிறதால ரொம்ப பிரமாண்டமாக கொண்டாடுறாங்க இந்த திருக்குடையை. இங்கே பாருங்கள், பிரசாதம்லாம் தராங்க. திருமலை திருப்பதி கொடை வரதுனால பக்கத்தில் பந்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் இன்னும் அதிகமாகும். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய கூட்டத்தை நான் காட்டுறேன் திருமலை திருப்பதி கொடை கிட்ட வரப்போ. இங்கே எங்கள் வீட்டாண்ட என்னென்ன பிரசாதம் தந்திருக்காங்க நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பெருமாள் பிடிச்ச புளி சாதம், கேசரி, அப்புறம் மூக்கலை பிரசாதமாக தந்தாங்க. வருஷம் இவங்க பிரசாதம் தருவாங்க திருமலை திருப்பதி கொடை வரப்போ. இப்போ கொடை வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நான் வீடியோவை கிட்ட காட்டுறேன். உங்கள் கொடையை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நீங்கள் கொடையை பார்க்க முடியாதவங்க திருக்கொடையை எங்கள் வீடியோ மூலிமா திருமலை திருப்பதி கொடையை பாருங்கள். இப்போது இங்கே பந்தல் போட்டிருக்காங்க, சுவாமி வச்சுருக்காங்க. அதனால் அந்த திருக்கொடை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு போவாங்க. ஒரு நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். திருமலை திருப்பதி திருக்கொடையை தொடர்றதுக்கே செம கூட்டம் வர போகுது. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொடையை பார்க்க முடியாதவங்க எங்கள் வீடியோ மூலிமா நீங்கள் பாருங்கள் இந்த திருக்கொடையை. இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் நிறைய பேர் திருக்கொடையை தொட்டிருப்பாங்க. நானும் திருக்கொடையை தொட்டிருக்கேன் சுவாமி அருளால். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து பெருமாளுடைய திருப்பாதம் வரப்போகுது. நான் அதையும் காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள்.
அங்கே பாருங்கள், இன்னொரு திருக்கொடையை வந்திருக்கு. அந்த திருக்கொடையை மக்கள் போய் தொடுறாங்க. செம கூட்டமாக இருக்குது. பெருமாளுடைய திருப்பாலம் அங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குது. அழகாக அதை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் வீடியோ மூலிமா. உங்களுக்கு புரட்டாசி மாதமான இந்த திருமலை திருப்பதி திருக்கொடை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தடவை பேசியோ.